இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். You are most welcome to the covenant of the day. God is good. And today is 15th December 2025, Monday. ஆண்டவர் மனிதர்கள் பண்பா வாழணும், ஒழுக்கத்தோடு வாழணும், நல்ல ஒரு சமுதாயமா இருக்கணும்னு தான் விரும்புகிறார். We bear good fruit சொல்றாருல்ல. ஸோ நல்ல கனி, நல்ல கனி என்பது நல்ல ஒரு குடும்பம். அல்லேலூயா. அப்போ ஆண்டு சொல்றாரு, நல்ல குடும்பம்னா கணவன் மனைவி, முதல் உறவு ஸ்டார்ட் என்ன, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அப்புறம் தான் பிள்ளைங்க ஃபேமிலி எல்லாம் வருது பாருங்க. அப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உறவு சரியா இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். இட்ஸ் எ காட்ஸ் பிளான் அண்ட் காட்ஸ் வில். த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ஷுட் பி க்ளோரிஃபை காட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எ பிரதர் அண்ட் சிஸ்டர். அதனால ஆண்டவர் விவாகரத்தை, டிவோர்ஸை வன்மையாய் கண்டிக்கிறார். முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கு நீ திருமணம் செய்யும் போதே யோசிச்சிருக்கணும். திருமணம் செய்த பிறகு யூ மேட் அ கவனன்ட். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அந்த கவனன்ட்குள் வந்துட்டு பிறகு நீ அதை உடைக்க கூடாது, பிரிக்க கூடாதுன்னு சொல்ல வர்றாரு. சரி, இன்னைக்கு நான் தொடர்ந்து பார்ப்போம் ஆண்டவர் என்ன சொல்றாரு. சரிங்களா? அது இன்னைக்கு மார்க் 10:11, மார்க் 10:11. So he said to them, whoever divorces his wife and marries another commits adultery against her. அப்பொழுது அவர், எவனாகிலும் தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் அவளுக்கு விரோதமாய் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். யாருக்கு விரோதமாய்? அவனுடைய மனைவிக்கு விரோதமாய் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். என்ன சொல்றாரு? நீ தள்ளிட்டு இன்னொரு திருமணம் செய்தால், அப்படி என்றால் விவாகரத்து பண்ணிட்டு இன்னொரு திருமணம். அப்ப என்ன சொல்ல வர்றாரு? விவாகரத்து பண்ணிட்டு நீ சும்மா இருந்தா பரவாயில்ல, ஆனா இன்னொருத்தையும் நீ திருமணம் செய்கிறாய். அப்படி என்றால் உன் மனைவிக்கு விரோதமான ஒரு, அது ஆண்டு என்னன்னு சொல்றாருன்னா, அந்த பாவத்தை விவாகரத்து பண்ணி திருமணம் செய்யறது என்ன சொல்றாருன்னா கமிட் அடால்ட்ரின்னு சொல்றாரு. ஐயா, நான் சொல்லல, என்ன கோச்சிக்காதீங்க, ஏசாமி சொல்றாரு. நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணா you are doing commit adultery against your wife. அப்படி பார்த்தா இன்னைக்கு உலகத்தில் எப்படிலாம் இருக்கு பாருங்களேன். ரொம்ப கஷ்டமான சூழலை நாம் பார்த்துருக்குறோம், சந்திச்சிருக்கிறோம். நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, ஏன் ஊழியக்காரர்கள் இருக்காங்க, எல்லாம் இருக்கிறாங்க. they have their own reason and they might say they are right. உங்களுக்கு என்ன சுலபமாக தெரியும், ஈஸியாக சொல்லிடுவீங்க, ஆனால் படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும், ஸோ டிவோர்ஸ் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இருக்கட்டும், ஆனால் நான் வசனத்தை சொல்லி தான் ஆகணும். என்னுடைய கருத்தை நான் சொல்லவில்லை, நான் விரும்புகிறதை நான் சொல்லவில்லை, ஏசாமி சொல்கிறத நான் சொல்கிறேன், அவ்வளோதான். தெரியுதுங்களா? ஏசாமி என்ன சொல்கிறாரு? உன் மனைவியை நீ விவாகரத்து பண்ணக்கூடாது, தள்ளிவிடக்கூடாது. யூ கேனாட் டிவோர்ஸ். அப்படி டிவோர்ஸ் பண்ணாலும் இன்னொருத்தையும் நீ கல்யாணம் பண்ணக்கூடாது. கல்யாணம் பண்ணால் யூ ஆர் டூயிங் அ கமிட் அடால்ட்ரி. வெரி சிம்பிள். நோ காம்ப்ரமைஸ், நாட் ஷார்ட்கட் ஆர் நோ எனி அதர் வே வித் யுவர் பிரதர் அண்ட் சிஸ்டர். வேறு ஏதாவது எக்ஸ்கியூஸ் இருக்கான்னு தேடாதீங்க. குறிப்பாக நான் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், இனி வருகிற சமுதாயம், வருகிற அவர் ஜெனரேஷன் should be a pure, holy, glorifying God. வாலிப பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் இதை கேட்டுக்கிட்டு இருந்தால் சரியான ஜெபத்தோடு உன் வாழ்க்கை துணையை தேடுங்க. அந்த வாழ்க்கை துணை கடைசி வரைக்கும் அமையும்படியாய் ஜெபித்து ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படி இல்லாமல் உன்னுடைய உணர்வுக்கும் பார்வைக்கும் இடம் கொடுத்து திருமணம் செய்வாயானால் அது பாதியிலே அருந்து போகும், பிரச்சனைகளை கொண்டு வரும். எல்லா சூழ்நிலையிலும் ஒருவரை ஒரு தாங்கி வாழ்வது தான் குடும்ப வாழ்க்கை. இதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே, இந்த காலை வேளையிலே எங்களுக்கு கொடுத்திருக்கிற அருமையான ஒரு ஆலோசனைக்காக நன்றி. இன்றைக்கு குடும்பங்கள் சிதறடிக்கப்படுகிறது, பிரியப்படுகிறது. We see a lot of families are separated and we find, Lord, there is no harmony or peace in the families.
குறிப்பாக வாலிப தம்பதிகள் மத்தியிலே ஆண்டவரே சமாதானம் ஒற்றுமை இல்லாமல் போகிறது. உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் யோசிக்கவும் ஒப்பு கொடுக்கவும் உதவி செய்யுங்க. ஆவியானவரே நீங்கள் இடைப்படுங்க. நல்ல பலமான தம்பதிகளை கர்த்தாவே உருவாக்குங்க. லார்ட், we pray that you'll uphold the couples, Lord, husband wife, the relationships, strengthen them, Lord. Let them grow in you. உன்னிலே வளர்ந்து பலப்பட்டு சாட்சியா நிற்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். டியர் பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, வசனங்களை தியானித்து அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் கூட இருக்கிறார். டிகே அண்ட் காட் பிளஸ்.